சின்னத்தாயி, சின்னத்தாய், சின்னத்தாயி, சின்னத்தாயி, சின்னத்தாயி. என்ன வேணும்? என்ன வேணும்னு கேட்டேன். அவன் கேட்பான், ஆனா நம்ம குடுக்கிற நிலைமையில இருக்கும். நான் ஒண்ணு பிச்சை கேட்கறதுக்கு வரல, அசம்பாவிதத்தை தடுக்கிறதுக்கு பரிகாரம் கேட்டு வந்திருக்கேன். எத்தனை தடவை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் கைல்வெளி சொன்ன பலிதான் இதுக்கு பரிகாரம். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. உயிர் பலி ஒரு நாளும் கொடுக்க முடியாதுமா. அவ வாங்காம விட மாட்டா, அப்புறம் வர்றத அனுபவி. இத பாருங்க, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. உயிருக்கு உயிர் தான் கொடுக்கணும்னா உயிரோட மதிப்பு தெரியுமா உங்களுக்கு? உனக்கு மட்டும் தெரியுமோ? தெரிஞ்சதுனால தான் வந்து கேக்குறேன். அப்போ கைல்வெளியோட உயிர் போச்சே, அதுக்கு என்ன பதில்? அது ஒரு தவிர்க்க முடியாத விஷயம். அத பத்தி இப்ப பேசுறதுல பிரயோஜனமே இல்ல. ஏன் பிரயோஜனம் இல்ல? இப்ப அதை தொட்டு தானே இத்தனை உயிர்களும் போயிருக்கு. இது வரைக்கும் போன உயிர்கள் போகட்டுமா, இனிமேலாவது போகாம இருக்கட்டுமே தான் சொல்றேன். அது எங்க கையில இல்ல, அவதான் முடிவெடுக்கணும். ஏன் நீங்க சொல்லுங்களேன், இனிமே யாரையும் கொல்ல வேண்டாம்னு சொல்லுங்களேன். நாங்க எப்படி முடிவெடுக்க முடியும்? பாதிக்கப்பட்டவ அவ, நாங்க சொன்னா கேட்பாளா? கைல்வெளி என்ன மனுஷியா? அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறதுக்கு? அவ ஒரு ஆவி, அநியாயமா செத்து ஆசைகள் நிறைவேறாத ஆவி. அவ என்ன நினைக்கிறாளோ அதத்தான் செய்வா. அவளை யாராலையும் தடுக்க முடியாது. தடுக்க முடியாதுங்கிற தைரியத்துல தான் காட்டுக்குள்ள வச்சு என்ன மிரட்டினா. வர பௌர்ணமிக்குள்ள பலி கொடுக்கணும்னு சொல்லி எங்க அம்மாவை வீட்டுக்கே வந்து மிரட்டி இருக்கா. நீ கைல்வெளிய கொண்ட கணக்கே இன்னும் தீரல. இப்போ பாக்கியத்தை கொண்டு இருக்க, பூசாரிய கொண்டு இருக்க, அவங்க குடும்பத்தையே அழிச்சிருக்க. அதுக்கு அவ உங்களை மிரட்டதோட விட மாட்டா, உங்க குடும்பத்தையே அழிச்சிடுவா. இத பாருங்க, கையல்விழி சாவுக்கு நானும் ஒரு காரணம், அவ்வளவுதான். இப்ப பூசாரி சாவுக்கும் பாக்கியம் சாவுக்கும் எனக்கு முடிச்சு போட்டு பேசுறீங்களே, இது உங்களோட கற்பனை. பூசாரியோட மனைவி உண்மையிலேயே பைத்தியம் இல்லைன்னு அந்த 4 பசங்க கண்டுபிடிச்சதுங்க. பூசாரி பணத்தை வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்ததையும் அந்த 4 பசங்க தான் கண்டுபிடிச்சதுங்க. இதனாலதான் அவங்க செத்தாங்க. எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இதெல்லாம் நாங்க நம்பலாம், ஆனா கைல்வெளி நம்ப மாட்டா. இல்ல தென்மொழி, அவங்க 2 பேரும் செத்ததுல எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. பாரு, உனக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, ஆனா இப்ப பேச்சுவார்த்தை நடத்தி எதையும் சாதிக்க முடியாது சங்கரம் புள்ள. போ, போய் கைல்வெளி கேட்ட பரிகாரத்தை கொடு. அதை என்னால கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்றேன்ல. அப்போ பாக்கியத்தையும் பூசாரிய பத்தின மர்மங்களை கண்டுபிடிச்ச அந்த குழந்தைகளை கைல்வெளி சும்மா விட மாட்டா. என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, நீ போலாம். Now joy, where the mind is parents, where the shows of nature and though pleasures free she cannot say, where the knowledge is like a breath that sleeps by day and dances as a glass sunset, but joy is like a butterfly that's where the mind is without fear and wing is held high. அடாடாடா, பார்க்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. குழந்தைங்கன்னா இப்படித்தான் இருக்கணும். பாட்டி ஒரு நிமிஷம், இந்த மூஞ்சி குழந்தையா? இதோட வெயிட் என்ன தெரியுமா பாட்டி? 58 கிலோ. தட் மீன்ஸ் 58 kg. ஏய், உன்னை விட நான் 28 கிலோ கம்மி தான். சரி சரி, நீங்க 2 பேர் சண்டை போடாம இருக்கீங்களா? பாடினா எவ்வளவு வெயிட் வேணாலும் இருக்கலாம், ஆனா ஹெட் வெயிட் தான் இருக்க கூடாது. தம்பி கௌதம், உனக்கு அந்த 2 வெயிட்டும் இல்லடா. கேட்கவே பரிதாபமா இருக்கு. சரி சரி, உன் வாயை கொஞ்சம் மூடு. சரிடா. சரி பாட்டி, நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க. இல்ல, இப்படி எங்கேயும் வெளியே போகாம அதை கண்டுபிடிக்கிறேன் இதை கண்டுபிடிக்கிறேன்னு கண்ட விஷயத்துல மூக்க நுழைக்காம இப்படி அமைதியா லட்சணமா உட்காந்து படிக்கிறது என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்படி சமத்தா செவனேன்னு அமைதியா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீங்க ஊருக்கு போகும்போது ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பேன்.
ஏன்டா தும்முற? இல்ல பாட்டி, எனக்கு ஐஸ்கிரீம் எதுவும் வேணாம். நீங்க சொன்னதுமே எனக்கு ஜலதோஷம் முடிச்சிருச்சு. சரி, உனக்கு வேண்டான்னா விடு, மத்தவங்க 3 பேருக்கு வாங்கி கொடுக்குறேன். போச்சுப்பா. ஆ, நீங்களும் தும்புறீங்களா? அப்ப உங்களுக்கு வேண்டாம், நான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறேன். எனக்கும் தும்மல் வந்துருச்சு. அப்ப எனக்கும் ஐஸ்கிரீம் வேண்டாம். அடங்குடா. அப்புறம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. இது வரைக்கும் அப்படித்தான், இனிமே எப்படியோ. இனிமேலும் அப்படித்தான். ஆமா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? இந்த பக்கம்னா உங்க வீடு என்ன பாகிஸ்தான் பக்கமா இருக்கு? போற வழியில அப்படியே குழந்தைகளையும் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். அது சரி, குழந்தைங்க மேல என்ன திடீர்னு அக்கறை? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? இந்த 4 பேரும் பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்யறாங்க. வெச்சிட்டாயா ஆப்பு. என்ன வேலை பண்றாங்க? நம்ம பூசாரி இல்ல? அதான் பூசாரி இல்லையே. அது இல்ல பாட்டி, அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த 4 பேரும் நம்ம ஐயா வீட்டுக்கு வந்தாங்க. வந்து என்ன விஷயம் சொன்னாங்க தெரியுமா? இப்பதான் நல்ல பிள்ளைங்களா, எந்த தப்பு பண்ணாம நீங்க இருக்கீங்கன்னு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்த. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. 2 நாளா இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தர் என்கிட்ட ஏதாவது மூச்சு விட்டீங்களா? சொல்லுங்க. குழந்தைகளுக்கு தற்பெருமை பிடிக்காது போல் இருக்கு. ஒன்ன சொல்லணியா முதல்ல? இந்த மாதிரி தப்பான விஷயங்களை இந்த பிள்ளைங்களை ஊக்குவிக்க போய் தான் இத பண்றேன் அதை பண்றேன்னு அலையிறாங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் நீ வந்து பார்த்த, உன் கண்ணுல மிளகா அப்படியே தூவிறேன். ஜாக்கிரதை, கிளம்பு. பாட்டி, மிளகா அப்படியே தூர அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? நல்லவன போல இருப்பானா நாசக்காரன்? கிளம்பியா முதல்ல. இந்த கிளவி மிளகா அப்படியே தூவினாலும் தூவிடும். நான் வர்றேன். பாருங்க, சொல்றத சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையை வாழை சுருட்டிட்டு இங்க இருக்கிறதுனா இருங்க, இல்ல இன்னைக்கே ஊருக்கு கிளம்பி போங்க. ஆமா. யோ ராமலிங்கம், குட்டியை கிளப்பிட்டு போயிட்டியா? சரி, அதை விடுங்க. முதல்ல போய் பாட்டியை சமாதானப்படுத்துவோம். வாங்க வாங்க. என்ன மூசா, பலமான யோசனை போல இருக்கு. தாத்தா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே கிராமத்துல யாரும் சந்தேகப்படாத மாதிரி நம்ம வந்து தங்கிட்டோம். ஒருவேளை நாம மனுஷங்க இல்ல பூதங்கள்னு யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கட்டுமேடா. கண்டுபிடிச்சு பட்டிக்காட்டில் பூதாலும் ஒரு கதை எழுதட்டுமா? என்ன மூசா, முகம் ஒரு மாதிரி இருக்கு? தெரியல தாத்தா, ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. என்னப்பா சொல்ற? ஒரு மாதிரினா? அதான் அந்த ராசாத்தி தூக்கு மாட்டிக்கும் போது இருந்ததே அந்த மாதிரி. யாரோ பக்கத்துல உயிர் போற ஆபத்துல இருக்காங்க தாத்தா. அவங்க யாரு, என்ன காரணம்ட்டு உன் சக்தியால ஊடுருப்பா சொல்லுப்பா. இதோ பாக்குறேன். என்னாச்சு மூசா? தாத்தா, ஜலஜோஷியர் தாசு விஷம் குடிச்சிட்டு உயிருக்கு போராடிட்டு எங்கப்பா, எங்க? இருக்காரு. அதோ அங்க இருக்கிற வீட்டுல தான். வாங்க தாத்தா, போய் காப்பாத்துறேன். வாங்க. வா வா வா.
வாங்க தாத்தா. தாசு தாசனே, தாசனே, தாசனே. என்னப்பா இப்படி பண்ணீங்க? உடம்பு முழுக்க விஷம் பரவி இருக்கு போல இருக்கே. அப்படிதான்ப்பா தெரியுது. காப்பாத்த முடியுமா? முடியும் தாத்தா. தாத்தா, இந்த மத நீரை இவருக்கு கொடுத்தா விஷம் எல்லாம் வாந்திய வெளியே வந்துரும். குடு 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 குடு. தாசனே, தாசு இந்தாங்க. தாசு இதை குடிங்க. தாசு குடிப்பா. அப்படிதான் குடிங்க. என்ன குடிங்க? இந்தாங்க. ஆட்டாதீங்க. குடிங்க. தாசு குடு குடு. குடிங்க. அண்ணே, என்னென்ன பிரச்சனை? ஏனே விஷம் குடிச்சீங்க? காரியம் என்ன வேணா இருக்கட்டும், அதுக்கு தற்கொலை தான் தீர்வா? அண்ணே, ஏனே சின்ன குழந்தை மாதிரி அழுவுறீங்க? முதல்ல அழுகையை நிப்பாட்டுங்கண்ணே. தப்பு பண்ணிட்டேன் மூசா, பாவம் பண்ணிட்டேன், பெரிய பாவம் பண்ணிட்டேன். கேட்பார் பேச்ச கேட்டு நான் சபலப்பட்டு சாபம் வாங்கிட்டேன். என்ன சம்பளப்பட்ட, என்ன சாபம் வாங்கின? காளிங்கராசு தான் தண்ணி வைக்கிறதுக்காக ஊர் ஜனங்க கிணறு வெட்டக்கூடாதுன்னு நினைச்சான். உடனே என்னை கூப்பிட்டு ஊர் பொது இடத்துல நீரோட்டம் பார்க்க உன்னை கூப்பிடுவாங்க. உடனே அங்கே போய் பார்த்து நீரோட்டம் இருந்தாலும் அங்கே தண்ணி சுத்தமாக வராது, அதனால இந்த இடத்த கிணறு வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் உனக்கு பணமும் தரேன், அது மட்டும் இல்லை 2 ஏக்கர் நிலம் என் பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னான். நானும் போய் பார்த்து அவன் சொன்ன மாதிரியே சொல்ல போன இடத்துல அங்கே மூசா மேலே அம்மன் வந்து தண்ணி இருக்கிறத காட்டி என்னை நம்பிக்கை துரோகின்னு அம்மன் காட்டி கொடுத்துருச்சு. பஞ்சாயத்தில் என்னை கூப்பிட்டு தண்டிக்க போகிறாங்க. இந்த விஷயத்த காளிங்கராசுக்கிட்ட போய் சொல்ல போனாக்க, டேய் என்னை நீ காட்டி கொடுத்த உன் குடும்பத்தையே அழிச்சிருவேன்னு அவன் வேற மிரட்டுறாங்க. மேலும் மேலும் பொய் சொல்ல விரும்பாதெல்லாம் ஊருக்கு பயப்படுறதா, உயிருக்கு பயப்படுறதா, காளிங்க ராசிக்கு பயப்படுறதான்னு குழம்பி போய் தாங்க இந்த உயிரே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி விஷம் குடிச்சிங்களா? ஆமா மூசா. ஒரு கெட்டவனை வாழ வைக்க ஒரு நல்லவன் சாகிறது எந்த விதத்துல நியாயம்? காளிங்க ராசோட முகத்தறியை கிழிச்சிட்டு நீங்க தண்டனை அனுபவிச்சிருந்தா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஒரு கெட்ட காரியம் பண்ணிட்டு தண்டனைக்கு பயந்து பழியோட இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? எய்தவன் இருக்க அம்ப யாரும் தண்டிக்க மாட்டாங்க. நீங்க பஞ்சாயத்துக்கு வாங்க, உங்களை தண்டிக்காம நான் பாத்துக்கிறேன். தைரியமா வாங்கினேன், நான் சொன்னதை செய்வேன். ரொம்ப நன்றி மூசா. ஒருவேளை நான் செத்து இருந்தா என் குழந்தைகளும் குடும்பமும் நடுத்தருக்கு வந்திருக்கும். நல்ல வேளை நீ என்னை காப்பாத்திட்டப்பா. என் குழந்தைகளும் குடும்பமும் நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி மூசா, ரொம்ப நன்றி. இதை பாருங்க, நாளைக்கு பஞ்சாயத்துல போய் நடந்ததெல்லாம் சொல்லி அவங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆமா, அதெல்லாம் எதுவும் நடக்காது, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அதுக்காக எந்த சூழ்நிலையிலும் இந்த மாதிரி முடிவுக்கு வந்துடக்கூடாதா? சரிங்க. தைரியமா வா வா வாங்க. வாப்பா. ஆயிஷாமா, ஆயிஷாமா, யாரது? வணக்கம்மா. வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. உட்காருமா. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? இது என் பொண்ணு ராசாத்தி. கொஞ்ச நாளைக்கு முன்னால பரீட்சையில ஃபெயிலா போய் தற்கொலை பண்ணிக்க போன இவள உங்க வீட்டு ஆம்பளைங்க தாமா வந்து காப்பாத்தினாங்க. ஓஹோ, அந்த பொண்ணு இவதானா? சரிம்மா, பரீட்சையில ஃபெயில் ஆகிட்ட, அதுக்காக ஏமா உசுரமாச்சுக்கு பார்த்தேன்? இப்ப பிரச்சனை அது இல்லம்மா, இவ பேச்சும் செயலும் கொஞ்ச நாளா சரியில்லை. ராத்திரி முழுக்க தூங்குறதே இல்லை. கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டே இருக்காம்மா. பகல் முழுக்க தூங்குறா. வெளிச்சத்தை பார்க்க பிடிக்கலேங்கிறா. வெறிக்க வெறிக்க பார்க்கறா. அடிக்கடி இழுத்து இழுத்து பெருமூச்சு விடுறா. அணத்துறா. உடம்ப முறுக்குறா. என்னாச்சு ஏதாச்சு, ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீங்க தான் கொஞ்சம் பார்க்கணுமா.
இப்ப நீ சொன்னதெல்லாம் இதுவரைக்கும் யாருமே சொல்லாத நான் கேள்விப்படாத அறிகுறியா இருக்கே. ஆமாத்த, தூக்கத்தில் நடக்கிற வியாதியா இருந்தா கூட இந்த மாதிரி அறிகுறிலாம் இருக்காதே. வாமா சோதனை பண்ணி பார்க்கலாம். இப்படி உட்கார். வா. ஏதோ பூச்சிக்கடி மாதிரி இருக்கு. பூச்சிதாம கடிச்சிருக்கோம். அதனால இந்த காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்ல. 6 வேளை மருந்து தரேன், கொடுத்து பாருங்க, சரியாயிடும். அப்படி சரியாகட்டா மறுபடியும் வாங்க, நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க வாங்க. அம்மா, தலைவலி எப்படிமா இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா. கொஞ்சம் பரவாயில்லனா நான் வேணா தைலம் தேய்ச்சி விடட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நீ முதல்ல சாப்பிட்டு முடி. இந்த திருட்டு பூனைக்கு வேற வேலை இல்லையா? திரும்ப வந்துருச்சு. இன்னைக்கு அதை அடிச்சு கொல்லாம விட மாட்டேன். இன்னைக்கு என் தலை வெடிச்சு செதறினாலும் பரவாயில்ல, அந்த பூனைக்கு ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். உனக்கு தலை வலிக்குது இல்ல, நீ பேசாம படுமா. இல்லடி, அதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன். ஆமா, இவ்வளவு நேரம் படுத்திருந்த, இப்ப எழுந்திருச்ச உடனே அந்த பூனைக்கு முடிவு கட்ட போறியா? நீ பேசாம படுத்து தூங்குமா, அந்த பூனையை நான் பாத்துக்கிறேன். நல்லா பார்த்தேன் போ. இது வரைக்கும் எத்தனை தடவை அந்த பூனையை நீ அடிச்சு விரட்டின? இந்நேரம் அது வராமல இருக்கணும். திரும்ப திரும்ப வருதுன்னு அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பூனைக்கு உன் மேல பயம் இல்லைன்னு தானே அர்த்தம். இன்னைக்கு பாரு, அத போய் நல்ல 4 சாத்து சாத்துற. அம்மா, உன்னை பார்த்து பயந்து ஓடுறதுக்கு உன் தலையில என்ன கொம்பா முளைச்சிருக்கு? நீ பேசாம படுத்து தூங்குமா, நான் போய் அந்த பூனையை விரட்டிட்டு வரேன். பூனையை விரட்டிட்டு அங்க இருக்கிற பால் தயிரெல்லாம் மூடி வச்சுட்டு வா. சரிம்மா. சீக்கிரமா வாமா, வந்து சாப்பிடு. ஹலோ. ஹாய், நான் பிரகாஷ் பேசுறேன். தெரியுது, பூனை கத்தும் போதே நீங்க தான்னு தெரியுது. ஆமா, உங்களுக்கு நேரம் காலமே இல்லையா? நான் உன் கூட பேசுறதுக்கு நல்ல நேரம் பார்க்கணுமா, இல்ல மேடம்கிட்ட பர்மிஷன் ஏதாச்சும் வாங்கணுமா? சொல்லு. ஓஹோ, இப்படி எந்த தங்கு தடையும் இல்லாததுனால தான் நேரம் காலம் பார்க்காம பூனையை கத்த விடுறீங்களா? இப்ப பூனை கத்துறதுனால இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையே அதுதான். ஒரு நிமிஷம் இருங்க, விளக்கமா சொல்றேன்.